அனைவருக்கும் வணக்கம். வா கீதா அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி இவ்வளவு நேரம் பல பேர் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுங்கிறது உண்மையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா வெளி உலகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பொது தளத்தில் தெரியாமலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் மிக காத்திரமாக இயங்கி வரக்கூடிய ஒருவர் அவங்க. பிரேமராவதி சொன்னாங்க பாருங்க, அவங்க ஒரு செயல்பாட்டாளர் அப்படின்ட்டு. என்னுடைய மனப்பதிவும் அதுதான். அவங்க வேற வேற என்ன விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, அடிப்படையில் அவங்க ஒரு செயல்பாட்டாளர். அவங்களுடைய எல்லா செயல்களையுமே அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கணும். அவங்க உண்மையில் ஆங்கில இலக்கியம் படித்தாங்க, யுஎஸ்லாம் போய் படித்தாங்க. அவங்க நினச்சிருந்தா ஏதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அப்படி எல்லாருக்கும் அமையறதில்லை. அவங்க ரொம்ப தெளிவாக அந்த மாதிரி தான் என்ன செய்யணும் என்று அவங்க தேர்வு செய்து கொண்டார்கள். ஒரு நிறுவனத்துக்கு கட்டுப்பட்டு ஒன்றுக்குள்ளே இருந்து செயல்படுவது என்பது அவங்களுடைய இயல்புக்கு பொருந்தக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வேற வேற ஒன்றுக்கு அப்படி ஒரு சங்கிலி மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடியவங்க. அதனால் அவங்க தேர்வு செய்து கொண்ட அந்த வாழ்க்கை முறை அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். பல பேருக்கு அது அமையாதது, அதுக்கு தைரியமும் இருக்காது. கீதா அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி. அதை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டியவர். கீதாவை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. எனக்கு ஏதாவது பாக்கி இருக்குதா அப்படின்னு சொன்னால், நான் முக்கியமாக நான் மட்டும் பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அவங்க தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கக்கூடியவங்கன்னு சொன்னாங்க. அவங்க முதல்ல மொழிபெயர்த்தது என்னுடைய 2 நாவல்களை தான். எல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க மாதுருபாகன் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் என்னுடைய புத்தகங்கள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது அப்படின்ட்டு. உண்மையில் 2004 கீதா மொழிபெயர்த்தாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து தான் மாதுருபாகன் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. 2004 2 புத்தகங்களை அடுத்தடுத்து அவங்க மொழிபெயர்த்தாங்க. நிழல் முற்றம் அந்த நாவலையும் கூலமாதாரி, இந்த 2 நாவலும் ஆங்கிலத்தில் அவங்களுடைய மொழிபெயர்ப்பில் தான் வந்தது. இப்போதும் அவங்க மொழிபெயர்ப்பில் தான் இருக்குது. அதில் கூலமாதாரி நாவல் எழுதி முடிப்பதற்கே அவங்க தான் காரணம். இன்னைக்கு அது கூலமாதாரியை ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில் இப்போ படமாக எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆமாம், ரஞ்சித்தே அதை படமாக எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொன்னார். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னொருத்தர் ராஜ்குமார்னு அவர் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த நாவல் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் கீதா தான். ஏன்னா அந்த வாழ்க்கையை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். வெவ்வேறு கொஞ்சம் எழுதுவேன், 2 சாப்டர் 3 சாப்டர் எழுதுவேன், திருப்தி வராமல் போட்டுருவேன். அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. 1998 கீதா அவங்க தாரா பதிப்பகம்னு ஒரு பதிப்பகத்தில் அவங்க எடிட்டராக அந்த வேலை செஞ்சாங்க. அப்போ இளைஞர் இலக்கியம் அப்படின்ட்டு அந்த தலைப்பில் ஒரு ஒர்க் ஷாப் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். ஒரு வாரம் ஒர்க் ஷாப் நடத்துனாங்க. அந்த ஒர்க் ஷாப்புக்கு அவங்க என்னைய தேர்ந்தெடுத்து என்னைய நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது காரணம் என்னென்னா, நான் அதுக்கு முன்னாடி எழுதியிருந்த 2 நாவல்கள் தான், ஏறுவெயில் நிழல் முற்றம். அந்த 2 நாவல்களுமே ஒரு 10 பருவத்தில் இருக்கக்கூடிய பையன்களை பற்றியான நாவல்கள் 2மே. நான் அப்படி எழுதியிருந்ததுனால இப்போ இந்த ஒர்க் ஷாப்பில் 10 பருவ இளைஞர்களுக்கான நாவல்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியான நாவல்கள், அதை உருவாக்குவதற்கு தான் அந்த பயிலரங்கு. அதனால் அவங்க நீங்கள் இந்த பயிலரங்குக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்படி சொல்லும்போது நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ ஒன்று சொன்னாங்க, நீங்கள் புதுசாக எழுதுகிற நாவல்லேருந்து
ஏதாவது ஒரு 2 சாப்டர் நீங்கள் இந்த பயிலரங்குக்கு கொண்டு வரணும், அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த கூலமாதாரி நாவலோட தான் நான் ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். அப்போ என்ன செஞ்சேன்னா, நடுவில் இருந்து 2 சாப்டர் எழுதினேன். இப்போ இருக்கிற நாவலுடைய தொடக்கம் எழுதலை, நடுவில் இருந்து ஒரு 2 சாப்டரை எழுதினேன். எழுதி கொண்டு போனேன் அந்த பயிலரங்கில். அதுக்கு அந்த 2 சாப்டரையும் அவங்க அப்போவே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி மற்ற வந்திருந்தவங்களாம் தமிழ் படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அதை பற்றி பேசுனது, அந்த சாப்டர் பற்றி அந்த பயிலரங்கில் வச்ச விமர்சனங்கள், இது எல்லாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த நாவலை எழுதணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் அந்த பயிலரங்கு தான் கொடுத்தது. அதற்கப்புறம் ஓராண்டில் அந்த நாவலை நான் எழுதி முடித்தேன். அதனால் அந்த நாவல் எழுதி முடிக்கிறதுக்கு காரணம் கீதா தான். அதற்கப்புறம் அவங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாலேயே இந்த நாவல் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே நிழல்முற்றம் நாவல் அதை இங்கிலீஷில் கொண்டு வரலாம் அப்படின்னு அதை அவங்க மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு கூலமாதாரியை மொழிபெயர்த்தாங்க. 2 நாவலும் அடுத்தடுத்து ஆங்கிலத்தில் வெளிவந்தது. இந்த 2 நாவல்களை அவங்க தேர்வு செஞ்சதுக்கான காரணம், பிரேமரேவதி சொன்னாங்க பாருங்க, அவங்க மொழிபெயர்ப்புக்கு ஒன்றை தேர்வு செய்வது கூட அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான், அவங்களுடைய அரசியல் பார்வை, அவங்களுடைய அரசியல் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அதை தேர்வு செய்தார்கள். அந்த 2 நாவல்களிலும் வரக்கூடிய பதின்பருவ இளைஞர்கள் அவர்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அல்லது மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து அப்படிப்பட்ட இடத்தில் வாழக்கூடியவர்களாக அந்த பாத்திரங்கள் இருந்தன. அதனால் அந்த கதை அதைத்தான் ஆங்கிலத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க தேர்வு செஞ்சாங்க. அது உண்மையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அறிமுகத்தை ஆங்கிலத்தில் கொடுத்தது. அந்த 2 நாவல்களுக்கும் தலைப்பு ஆங்கிலத்தில் வைத்தவங்களும் அவங்க தான். தமிழில் கூட இப்போ கூலமாதாரி அப்படின்னு சொன்னால் இப்போ கூட அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. அது ஆங்கிலத்துக்கு போகும்போது அந்த தலைப்பை நாம் மொழிபெயர்க்க முடியாது. அப்போ அவங்க தான் அந்த நாவலுக்கு சீசன்ஸ் ஆஃப் த பாம் அப்படிங்கிற தலைப்பை சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு உண்மையில் கீதா அந்த நாவலை எவ்வளவு ஆழமாக நுட்பமாக வாசிச்சிருக்காங்கன்னு எனக்கு பிடிபட்டது. அந்த நாவலை எப்படி நான் அமைச்சிருந்தேன்னா, ஒரு தை மாதத்தில் தொடங்கி அடுத்த தை மாதத்தில் நாவல் முடியும். அப்போ ஒரு வருஷம் முழுக்க அந்த நாவலில் தொடர்ந்து வரக்கூடியது என்னென்னா பனைமரம். பனைமரம் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் அந்த பனைமரத்தினுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா மாதத்துலேயும் அது கள்ளு தராது, எல்லா மாதத்துலேயும் பனம்பழம் தராது, எல்லா மாதத்துலேயும் நுங்கு தராது. ஒரு 2 மாதத்திற்கும் அதனுடைய இயல்பு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த இயல்பு அந்த நாவலில் ஓட்டமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பையன்களுடைய வாழ்க்கை, அதற்கு தகுந்தது போல் பனையினுடைய மாற்றங்கள், இது நாவலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவங்க பிடிச்சு தான் அவங்க சொன்னாங்க சீசன்ஸ் ஆஃப் த பாம்னு வைப்போம் அப்படின்னாங்க. அந்த தலைப்பு உண்மையில் ரொம்ப கவித்துவமாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் அந்த தலைப்பு இருந்தது. அதே போல் நிழல்முற்ற நாவலுக்கும் அப்படி தான் கரண்ட் ஷோ அப்படின்னு வச்சாங்க அந்த தலைப்பு. அதுவும் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் ரொம்பவும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்குது. அது இந்த தலைப்பு நாவலை ஒரு படைப்பை அவங்க நுட்பமாக வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பில் நான் கீதாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறது, அவங்களுக்கு தமிழை விட ஆங்கிலம் தான் மிக அருமையாக வரும். அவங்களுடைய ஆங்கில எழுத்துக்கள் இன்றைக்கும் வாசகர்களால் ரொம்ப பாராட்டப்படுது. என்னுடைய படைப்புகள் பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போதும் நிறைய பேர் கீதாவுடைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்புறம் நிறைய இடங்களில் கேள்விகள் கேட்கும்போது நம்ம படைப்புக்கள்லாம், தமிழ் படைப்புக்கள்லாம் ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் இப்போ போகுது. தமிழ் படைப்புகள் மட்டும் அல்ல, இந்திய மொழிகளிலிருந்து பல்வேறு மொழிகள், மலையாளம், கன்னடம் எல்லாம் போகுது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு
கன்னட எழுத்தாளர் தான் புக்கர் பரிசு வாங்கினாங்க. இந்தியில் கீதாஞ்சலி ஸ்ரீ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கினாங்க. அந்த அளவுக்கு இந்திய மொழி படைப்புகள் இப்போ 21ஆம் நூற்றாண்டில் தான் பிற மொழிகளுக்கு, ஆங்கிலம் உட்பட பிற மொழிகளுக்கு பரவலாக போய் சேருது. ஆனால் நமக்கு நம்முடைய படைப்புகளை பற்றி ஒரு தாழ்வுணர்ச்சி எப்போதுமே இருக்குது. அதனால் இப்போ நிறைய இடங்களில் நான் போகும்போது கேள்வி கேட்பாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு டயலாக்டு அதை வச்சு எழுதுறீங்க, இது எப்படி யூகேயில் இருக்கிறவங்க படிப்பாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க படிப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இது புரியும், உங்களுடைய எழுத்தினுடைய ஆன்மா முழுசாக இங்கிலீஷில் வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் வழக்கமாக என்ன பதில் சொல்கிறதுனா, நாம் கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளுக்கு மேலே ரஷ்ய இலக்கியங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். யாராவது நம்ம போய் ஒரு ஸ்டெப்பி புல்வெளி எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துருக்குறோமா? பனி எப்படி கொட்டும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஆனால் அது நமக்கு அர்த்தமாகுது. அது பற்றி நமக்கு எந்த விதமான புகாரும் கிடையாது. ஆனால் நம்முடைய படைப்பு அங்கே போகும்போது இது எப்படி அவங்களுக்கு புரியும், அவங்க எப்படி இந்த நில அமைப்பை எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அப்போ மொழிபெயர்ப்பில் இதெல்லாம் இழந்து போயிடாதா, மூல மொழியில் படிக்கிற மாதிரி இருக்குமா, இந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இது ஒரு இங்கிலீஷ் ரைட்டர்கிட்ட கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் போன ஃபெஸ்டிவல் இதுலாம் எங்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் அதுக்கு உதாரணமாக கீதாவுடைய மொழிபெயர்ப்பை தான் நான் சொல்லுவேன். நிழல்முற்றம் நாவலை அவங்க மொழிபெயர்த்த போது மொழிபெயர்ப்பில் இழப்பை பற்றி மட்டும் பேசுகிறோம், மொழிபெயர்ப்பினால் கிடைக்கக்கூடிய செழுமையை பற்றி நாம் பேசுறதில்லை. நிழல்முற்றம் நாவலை அவங்க மொழிபெயர்த்த போது நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க. நான் சென்னைக்கு வந்தேன்னா கீதாவோட ஒரு சந்திப்பு இருக்கும். அப்போ அவங்க இப்போ குறித்து வச்சுருப்பாங்க, அவங்களுடைய சந்தேகமெல்லாம் குறித்து வச்சுருப்பாங்க. அப்போ அதை பற்றி வார்த்தைகள்லேருந்து மரபு தொடர்கள் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து வச்சுருப்பாங்க. பல முறை நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க நிறைய இடங்களில் எனக்கு சொல்லுவாங்க, இந்த இடம் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் குழப்பமாக இருக்குது, இது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்ட்டு. அப்போ நான் அதை தெளிவு பண்ணுவேன், அவங்க இங்கிலீஷில் சரி பண்ணிக்குவாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும்னா, அப்போ தமிழ் வாசகருக்கு கீதாவுக்கே இந்த வாக்கியம் குழப்பமாக இருக்குதுன்னா இப்போ தமிழில் படிக்கக்கூடிய வாசகர்களுக்கும் குழப்பமாக இருக்கத்தானே செய்யும். கடைசி சாப்டரில் கீதா சொன்னாங்க, இந்த பகுதி தெளிவாக இல்லை, முடிவு பகுதி, நீங்கள் ஏதாவது ஒரு 4-5 சென்டென்ஸ் இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா தான் தெளிவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் திரும்ப படித்து பார்த்தேன், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் ஒரு சின்ன பத்தி, ஒரு 10 வாக்கியம் உள்ள ஒரு பத்தி சேர்த்தோம். நான் எழுதி கொடுத்தேன், அதை கீதா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சேர்த்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதை அப்படியே தமிழ்லேயும் நான் சேர்த்துட்டேன். முதல் பதிப்பில் பார்த்தா அது இருக்காது, 3ஆம் பதிப்புலேயோ 4ஆம் பதிப்புலேயோ தான் அதை சேர்த்தோம். அதுக்கு காரணம் கீதா தான். ஏன்னா அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு சென்டென்ஸையும் யோசிக்கிறாங்க. அப்போ அதில் என்ன குழப்பம் இருக்குது, அதை எப்படி தெளிவுபடுத்துறது, இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு அந்த சிக்கல் வருது. அப்போ அவங்க அதை பேசும்போது நான் தமிழில் அதை சரி பண்ணுறேன். அப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, மூல மொழியில் அந்த படைப்பு, அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்க்கப்படுது. இது டிரான்ஸ்லேஷனால் கிடைக்கக்கூடிய ஒரு செழுமை. அதனால் நாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எல்லாம் இது இழந்துரும், அது இழந்துரும், இது போயிடும், அது போயிடும் என்பது, அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது, நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு படைப்பினுடைய மூலமே செழுமையடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்கிறது கீதாவுடைய அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் என்னென்ன சிக்கல்கள் வரும். இப்போ இதில் கூலமாதாரி நாவலில் அந்த பாத்திரங்களுடைய பெயரையெல்லாம் எப்படி போடுறதுங்கிறது ஒரு பெரிய விவாதமாக இருந்தது. அல்ல கூலையன், வவுரி, நெடும்பன் இப்படியெல்லாம் பேர் வரும். இப்போ இந்த பேரை நாம் தமிழில் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டுறதா, இப்போ நாம் தமிழில் ராமசாமி, முத்துசாமின்னா அதை இங்கிலீஷ்லேயும் அப்படியே தான் போடுவோம். இப்போ இதெல்லாம் பட்டப்பெயர்கள். அந்த பசங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் பெயரே என்னன்னு நாவலில் வராது. அப்போ
இதெல்லாம் பட்டப்பெயர்கள். இந்த பெயர்களை நாம் எப்படி பயன்படுத்துவது, இது ஒரு பெரிய எங்களுக்கு குழப்பமாக இருந்தது. அப்புறம் அந்த பதிப்பகத்துடைய எடிட்டோரியல் போர்டு எல்லாம் முதல்ல இருந்து நாவல் முடிஞ்சு பிரிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த டிஸ்கஷன் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் என்ன செஞ்சோம்னா, நாம் அப்படியே போட்டோம்னா இது ஒரு நேம், இது ஒரு பட்டப்பெயர்னு தெரியாது. அப்போ நாம் இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் அந்த முடிவை பண்ணணும். இது மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு, அதே போல் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணினது, நீங்கள் இப்போ கூலமாதாரிக்கு 1 வருஷம் அவங்க வேலை செஞ்சாங்க. கீதா கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம், தினமும் அவங்க சென்னையில் இருந்தாங்கன்னா தினமும் 1 மணி நேரம், சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க இந்த டிரான்ஸ்லேஷன் வேலை தான் செய்வாங்க. அது மாதிரிலாம் திட்டம் போட்டுக்கிட்டு என்னாலெல்லாம் செய்யவே இன்றைக்கி வரைக்கும் நான் கீதாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கேன். அவங்க அவ்வளவு சின்சியராக அந்த டைம்னா அந்த டைம் 1 மணி நேரம் இந்த நாவல் தான் அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி அந்த 2 நாவல் டிரான்ஸ்லேஷன் இப்படி சிறப்பாக அமைஞ்சதுக்கு காரணம் அவங்க தான். அந்த நாவல் வந்து சீசன்ஸ் ஆஃப் த பம் கூலமாதாரி ஆங்கிலத்தில் வந்து ஒரு மிக அந்த சமயத்திலே மிக உயரிய ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு இடையேயான ஒரு ஜப்பான்லேருந்து கொடுக்கக்கூடிய கிரியாமா விருதினுடைய ஷார்ட் லிஸ்ட்டில் கடைசி 5 நாவல்களில் ஒன்றாக அந்த நாவல் வந்தது. அதே போல் கரண் ஷோ நிழல் முற்றம் வந்து போலிஸ் மொழியில் அப்போவே 2006-07 நினைக்கிறேன், அப்போவே மொழிபெயர்க்கப்பட்டது. 2007 அப்போவே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆக இந்த அடிப்படையில் கீதா கூட ஒரு சில ஆண்டுகள் அப்படி இந்த மொழிபெயர்ப்புக்காக வேலை செஞ்சது, கூலமாதாரியை எழுதுறதுக்கு அவங்க தூண்டுதலாக இருந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள். இதெல்லாம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு, கீதாவுக்கு விருது கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னு ரொம்ப விரும்பினதுக்கு காரணம், இந்த விஷயங்கள்லாம் வந்து பொதுவெளியில் பேசப்படணும், பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியணும், அது என்னால் தான் தெரியப்படுத்த முடியுங்கிற அடிப்படையில் தான் நான் வர விரும்பினேன். அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் வர்றேன். நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு தெளிவான ஒரு அரசியல், அதை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதுக்காக செயல்படக்கூடியவர். அவங்களுடைய ஆக்டிவிசம் பற்றி நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அதில் பல விஷயங்கள் எனக்கு தெரியும், பல விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இன்றைக்கி பிரேம ரேவதி வந்து அவங்க பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க. அதே போல் அவங்களுக்கு அரசியலில் இருப்பது போலவே இலக்கியத்திலேயும் தீவிரமான ஈடுபாடு உண்டு. அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய கவிதை மொழிபெயர்ப்பு, சிறுகதை மொழிபெயர்ப்பை எல்லாம் நாம் வந்து பார்க்கணும். நிறைய ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி எஸ்விஆர் கூட சேர்ந்தும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீதாவுடைய இயல்புகள் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் பெண்கள், பெண்ணியம், இந்த விஷயங்கள்லாம் நாம் தொடர்ந்து 20-30 ஆண்டுகளாக இங்கே தீவிரமாக பேசுகிறோம். அதை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டக்கூடியவர் கீதா தான். எனக்கு தெரிய அவங்களுடைய ஆளுமை இந்த விஷயத்தில் வந்து மிக பெரிது. அது பல பேர்த்துக்கு நம்ம சமூகத்திலேயே புரியவும் செய்யாது. 2006 அல்லது 2007 நினைக்கிறேன், திருச்சியில் களம்ங்கிற அமைப்பு அவங்க கூலமாதாரி நாவல் சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. கீதா தான் அதுக்கு சிறப்பு பேச்சாளராக இங்கேருந்து வந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் என்னோடு உடன் பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் சு துரை, இப்போ இல்லை, அவர் இறந்து போயிட்டார், 2 பேரும் நாமக்கல்லிருந்து அவருடைய காரில் வந்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு கீதாவை பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் காரில் அங்கே இறக்கி விட்டுட்டு நாங்கள் போகணும். அவர் துரை ஐயாவுக்கு கீதாவை அப்படி தனியாக விட்டுட்டு போக அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. கீதா நம்ம இருந்து பஸ் ஏற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். கீதா சொல்கிறாங்க, நான் போயிடுவோங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அவரால் வந்து நீங்கள் 2006 பாருங்கள், ஒரு பெண் வந்து தனியாக பஸ் ஏறி போக முடியாதுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. அப்போ இல்லை நாங்கள் இருந்து இவங்க நான் அப்புறம் அவரை வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் சொன்னேன், நான் அவங்க யூஎஸ்லாம் போய் படித்தவங்க,
அவங்க பயணம் பண்ணக்கூடிய தூரத்துக்குள்ள நாம் கால்வாசி கூட பயணம் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே பெண்கள் அமைப்பு அது இதுன்னு இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு போய் வந்திருக்கிறவங்க எங்கேயும் அவங்க தனியாக போயிடுவாங்க. அப்படின்னாலும் அவரால் வந்து அதை உண்மையில் ஒரு பெண் இப்படி இருக்கிறத ஜீரணிச்சுக்க முடியலையா, இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி அது கீதா கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் நம்ம சமூகத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய பல செயல்பாடுகள் அவங்கக்கிட்ட அப்படி உண்டு. அதனால் கீதாவை பற்றி பேசும்போது இதுதான் அவங்களுடைய அரசியல், அதை ஒட்டி தான் எல்லா செயல்பாடுகளுமே அப்படிங்கிறத சொல்லணும். ராஜ்கௌதமனை பற்றியும் எனக்கு அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். 1990களில் நான்லாம் மாணவனாக இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். முதல்ல அவர் தமிழ் பேராசிரியர். ஒரு தமிழ் பேராசிரியர் இப்படியெல்லாம் கட்டுரைகள் எழுதுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தமிழ் பேராசிரியர் பழந்தமிழ் இலக்கியம் அதையெல்லாம் வந்து எடுத்து நயம் பாராட்டுவது, பெருமை பேசுவது இதுதானே வழக்கம். அப்படித்தான் பல பேர் மரபில் எழுதியிருக்கிறார்கள். முதல்ல அதை உடைக்கிறார். நீங்கள் பெருமை பேசுவதற்கு இந்த இலக்கியம் பயன்படலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை வைத்து வேற என்ன பார்க்க முடியும்? நம்முடைய சமூக வரலாற்றை, நம்முடைய ஆதிக்க வரலாற்றை, அதிகார வரலாற்றை, இதெல்லாம் நம்முடைய இலக்கியத்திற்குள் எப்படி பொதிந்திருக்கிறது என்பதை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்தவர். அது வந்து எங்களுக்கெல்லாம், என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த 90களில் அவருடைய எழுத்துக்கள் வந்து ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா, அவர் எழுதின ஒரு கட்டுரைனா ரொம்ப ஆவலாக தேடி படிப்போம். அந்த அளவுக்கு அவருடையது இருந்தது. இந்த தலித் பண்பாடு அந்த புத்தகம் ஆகட்டும், அப்புறம் அறம் அதிகாரம், அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். தமிழ் இது கல்வி நிறுவனங்கள்லேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். ஏன்னா நாம் நீதி நூல்கள், அற இலக்கியம் இதையெல்லாம் ரொம்ப புனிதமானதாக, தமிழர்களுடைய சொத்தாக, உலகத்துக்கு வழங்கிய அறிவு சொத்தாக நாம் பேசிக்கிட்டு இருந்த அதில் எப்படி நுட்பமாக அதிகார செயல்பாடு, அதிகாரம் இருக்குது என்பதை அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தார். எப்பவும் அறம் நீதி அப்படின்னு பேசும்போது அதற்குள் கட்டாயம் வந்து அதிகாரம் இருக்கும். அது ஒரு நீதி வாக்கியம்னா கட்டாயம் அது அதிகாரம் பொதிந்த ஒரு வாக்கியம்தான். ஆக அதை வந்து அவர் உடைச்சு பேசினார். ஆக அந்த அடிப்படையில் அந்த ஒரு 10 ஆண்டுகளில் அவர் எழுதியவை இருக்குது பாருங்க. அவர் மிகப்பெரிய ஒரு அந்த சமயத்தில் ஒரு எழுத்து உத்வேகத்தில் இருந்த காலம்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் சிலுவைராஜ் சரித்திரம் வந்தது, காலச்சுமை வந்தது, இந்த ஆய்வு நூல்கள் வந்தது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளில் அவர் எழுதியவை. அதற்கு அப்புறம் அவர் எழுதியவை குறைவுதான்னு என்னுடைய அனுமானம். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு வேகமாக அவர் எழுதினார். ஒவ்வொன்றுமே அதை வந்து படிப்பதற்கும் விவாதிப்பதற்கும் முக்கியமானதாக இருந்தது. அவர் ஸ்டாலின் பேசும்போது சொன்னார் பாருங்க, அவர் தலித் அப்படிங்கிறதுக்கு கொடுத்த வரையறை, தலித் இலக்கியம் என்பதற்கு கொடுத்த வரையறை, அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டது. உண்மையில் ஒரு பெருந்தரப்பை அதற்குள் கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்தார் அப்படிங்கிறது தான். அதை ஒரு குறிப்பிட்ட இந்தந்த ஜாதியினோ இந்தந்த பிரிவினோ அதற்குள் சுருக்கி விடுவதற்கு வந்து அவர் விரும்பலை. அதுக்குள்ளே யாரையெல்லாம் உட்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தார். அதே போல் தலித் இலக்கியம் என்பதற்கு அவர் வரையறை கூட கொடுத்துருக்கார். நீங்கள் அந்த தலித் பண்பாடு நூலில் பார்த்தீங்கன்னா தலித் இலக்கியம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு, அதில் அவருடைய தங்கையாகிய பாமாவுடைய எழுத்தில் கூட அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஆமாம், அதை பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கார். எப்படி இமயத்துடைய கோவேறு கழுதைகளுக்கு அவர் விமர்சனம் பண்ணாரோ அது மாதிரி பாமாவுடைய இதுக்கும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் வைத்த அந்த ஒரு தலித் இலக்கியம் என்பதற்கான அந்த வரையறை இருக்குது பாருங்க, அதற்கு அது உட்படலை என்று தான் அவர் வந்து பார்த்தார். இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பார், ஒரு தலித் இலக்கியம் எப்படி இருக்கணும் என்று. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக அவை வந்து இருந்தன. அது ராஜ்கௌதமனுடைய ஒரு தனித்தன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை வாசுகி பாஸ்கர் பேசும்போது சொன்னார், அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இறப்பின் போது கூட அரசு மரியாதை இதையெல்லாம் கேட்டும் கூட அது எந்த நடவடிக்கையும் இல்லை.
உண்மையில் இருக்காது தான். அவர் அதிகாரத்திற்கு எதிராக பேசியவர், அதிகாரத்திற்கு எதிராக எழுதியவர். பழந்தமிழ் இலக்கியம் எல்லாமே தமிழர்களுடைய பெருமையை தூக்கி பிடிக்கிறது என்று, அது பேசுகிறது என்று தூக்கி பிடிக்கக்கூடியவராக இருந்திருந்தால் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் அதெல்லாம் உடைச்சில்ல பேசினார். அப்போ அதிகாரத்திற்கு எதிராக, அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் எதிர்த்து தன்னுடைய எழுத்துக்களில் வாழ்நாள் முழுக்க எழுதியவருக்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் இப்போ கீதாவுக்கு கூட ஒரு அரசு விருது ஏதாவது கிடைச்சிருமானா கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், அதில் சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு முழுக்க அதிகாரத்திற்கு எதிரானது தான். அப்படி இருக்கும்போது அதிகாரத்தோடு இணக்கமாகவும், அதிகாரம் எதையெல்லாம் விரும்புதோ அப்படிப்பட்ட ஒரு பொது புத்தி சார்ந்த விழுமியங்களை ஆதரித்து அவற்றை மையமாக வைத்து எழுதக்கூடியவர்களுக்கு தான் அரசு அங்கீகாரமும் விருதுகளும் கிடைக்கும். புனைவில் வேணால் என்ன செய்யாமல் இருக்கலாம்னா, புனைவில் உண்மையில் அது எது அதிகாரத்துக்கு எதிரானது ஆதரவானதுங்கிற குழப்பம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது அல்புனைவில் கட்டாயம் நேரடியாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியது தானே, அதனால் அது தெரியும். ஆகவே ராஜ்கௌதமனுக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்காது. அப்போ நாம் தான் அத்தகைய அங்கீகாரத்தை நாம் கொடுக்கணும். அதைத்தான் இன்றைக்கி அவருடைய குடும்பத்தார் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அறக்கட்டளையும் நீலம் பண்பாட்டு மையமும் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அதுதான் பெரிய விஷயம். அதைத்தான் நாம் முன்னெடுக்கணும். நான் நிறைய இடங்களில் என்னுடைய மாணவர்களிடம் கூட சொல்வது உண்டு, ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு அறிஞர் அப்படின்னு சொன்னால் அவரை அடுத்தடுத்த காலத்திற்கு எடுத்து செல்வதற்கு அவருடைய வாசகர்கள் அவங்க மட்டும் போதாது, அவருடைய குடும்பத்தார் அதில் ஆர்வம் காட்டணும். நிறைய எழுத்தாளர்களுக்கு அவங்க குடும்பத்தார் ஆர்வம் காட்டாதனால அவங்க படைப்புகள் மறுபிரசுரம் கூட ஆகாமல் போயிருக்கு. நான் உதாரணமாக ஆர் சண்முக சுந்தரத்தை சொல்லுவேன். ஆமாம், ஆர் சண்முக சுந்தரம் நான் பிஹெச்டி பண்ண ஒரு 22 நாவல் எழுதியிருக்காரு, 150 புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்காரு, மிகப்பெரிய பணியாற்றியவர். ஆனால் அவங்க குடும்பத்தார்கிட்ட கேட்டிங்கன்னா அவருடைய ஒரு புத்தகம் பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க புத்தகம் யாராவது வெளியிடுறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கூட போட்டுக்குங்க, யாரோ போட்டுக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இதே நீங்கள் சமூகத்தில் ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்களுடைய குடும்பங்கள் அப்படி விட மாட்டாங்க. நான் பிரசிடென்சி காலேஜில் ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஊவே சாமிநாத ஐயர் அங்கே பணியாற்றியவர். அவர் உயிரோடு இருந்தபோது பிரசிடென்சி காலேஜில் தமிழில் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு தொகை, அப்போ 25 ரூபாயோ 50 ரூபாயோ அந்த தொகை தரணுன்ட்டு ஒரு நிதி ஏற்படுத்தினார் சாமிநாதையர். அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அது ஏற்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து போய் இப்போ 50-60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அது அந்த நிதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் யாருன்னே தெரியாதுங்க. அந்த ஆண்டு தொடக்கத்தில் ரிசல்ட் வந்த உடனே யாராவது ஒருத்தர் வருவாங்க, இந்த மாதிரி இந்த ஆண்டு யார் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊவே சாமிநாத ஐயர் நிதி தர்றோம். அவங்க பரம்பரையில் கொள்ளு பேரனா பேத்தியா என்ன உறவு முறை அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வருவாங்க, இந்த நிதி இருக்குது, இதை தர்றோம். தொடர் செயல்பாடு. நாம் இன்னைக்கு ஊவே சாமிநாத ஐயரை மேலே வச்சு கொண்டாடுறோம்னா அவர் செய்த செயல்கள் மட்டும் இல்லை, அவரை பற்றியான விஷயங்களில் பொது வெளியில் முன்னெடுப்பது இருக்குது பாருங்க, அதுவும் முக்கியம். அதற்கு குடும்பத்தாருடைய பங்களிப்பு மிக பெரிதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் குடும்பத்தார் கைவிட்ட பல எழுத்தாளர்கள் பாருங்க, அவங்களுடைய படைப்புக்கள்லாம் பொது வெளியில் இருக்கவே இருக்காது, கிடைக்காது. யாராவது தேடி அரிதாக 1-2 வெளியிடலாமே தவிர மொத்தமாக அவங்களுடைய படைப்பெல்லாம் கிடைக்குதா, அச்சில் இருக்குதா, வெளியில் வருதான்னா வரவே வராது.
குடும்பத்தார் வந்து அதில் கவனம் செலுத்தணும், பெருமைப்படணும். அதில் இந்த ஆதிக்க சாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு மற்ற சாதியினரிடம் இல்லை. தங்களுடைய முன்னோருடைய ஆற்றல் என்ன, பெருமை என்ன என்பதை உணரக்கூடிய, அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஆனால் அப்படி இல்லாமல் ராஜ்கோதம் அவர்களுக்கு அவர்கள் பெயரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்குவதற்கும் அதற்கு நிதி வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் இந்த செயல்பாட்டை முன்னெடுப்பதில் நீலம் பண்பாட்டு மையம் முன்னிருக்கிறது. நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய செயல்பாடுகளை நாம் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பண்பாட்டு வெளியில் பல விஷயங்களை, பல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதிலும் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ராஜகௌதமனை இங்கே வந்து நீலம் பண்பாட்டு மையத்திடம் ஒப்படைத்திருப்பது உண்மையில் ரொம்ப பொருத்தமானது. இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மிகச்சிறப்பாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு தருகிறது. அந்த அடிப்படையில் ராஜகௌதமன் விருது பெறக்கூடிய 2 ஆளுமைகளும் மிகப்பெரிய ஆளுமைகள். யார் பெயரால் கொடுக்குறோமோ அவரும் சரி, பெறுபவரும் சரி, 2 பேருமே மிகப்பெரிய ஆளுமைகள். இந்த விருதை முதலாண்டு இந்த விருதை பெறக்கூடிய கீதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.